அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டெக்னிக்கல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிஃப்டி இப்போ எந்த மாதிரி நிலைமையில் இருக்குது, எப்படி எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது, ஸோ அதோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு மண்டே வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதில் வந்து எப்படி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது, எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சேனல் உள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் ஒன்றும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மொத்தமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் வந்து அப்படி கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். நான் ஹரிஜன் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதில் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இது இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதாவது இந்த 10,700 இருக்குது பார்த்தீங்களா, 10,698 இருக்குல்ல, இந்த இடம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான இடம். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு அடுத்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும். அதாவது ஆல்ரெடி வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து, அதாவது நம்ம 16th நவம்பர் வந்து 2018 ஆல்ரெடி வந்து டச் பண்ணிருச்சு. பட் வந்துட்டு அது பிரேக் பண்ணுறது தான் வந்து இங்கே ஒரு நம்மகிட்ட இருக்க ஒரு டாஸ்காக இருக்கும், மெயின் டாஸ்காக இருக்குது. ஸோ இது பிரேக் பண்ணுறது பண்ணாதது வந்து மண்டேவோட ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அந்த ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தாங்கன்னா மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நிகழ்ச்சி இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரேக் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே நமக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுதான் வந்து அடுத்து நம்மளுடைய கிரிட்டிக்கலான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லுவாங்க. ஸோ அதாவது 10,736 10,736 வந்து நம்மளுடைய அடுத்த கிரிட்டிக்கலான ஒரு முக்கிய இம்பார்ட்டண்டான, கிரிட்டிக்கலானு சொல்ல முடியாது, ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 10,770. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ரெண்டு இம்பார்ட்டண்டாக வந்து வரைஞ்சிக்கிறோம். ஒன்று வந்து 10,770, ஒன்று 10,736. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் லோ, அதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலு. அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதுக்கு அடுத்து நம்மளுடைய சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து அடுத்து நம்மளுடைய சப்போர்ட் லெவல் வந்து இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 10,584. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போதைக்கு மெயினாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து இப்போ இருக்கிற லெவல்லையே பக்கமாக இருக்கக்கூடிய பெரிய லெவல் ஜோன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் வந்து அதை பற்றி ஐடியா இல்லாதவங்க இந்த பிளேலிஸ்ட்டில் சப்ளை ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 2 வீடியோ இருக்கும். அது பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். அது எப்படி வந்து சப்ளை ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன் வந்து வரைகிறது அப்படிங்கிறது நான் போட்டிருப்பேன், பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து நான் சப்ளை ஜோன் வந்து நம்ம வரைகிறோம் இப்போ. ஸோ இதோடைய மெயின் இதுதான் வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான சப்ளை ஜோன். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ இருக்க மார்க்கெட் வந்து இப்போ பாசிட்டிவ்ல போச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு 10,750 சாரி ஓகே இதான் 10,750 10,850 வரையும் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம். அதனால இந்த சப்ளை ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சப்ளை ஜோன் நோக்கி தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா வந்து இப்போ கிட்டத்தட்ட அந்த சப்ளை ஜோன் கிட்ட வந்துருச்சுல்ல. ஸோ அப்படிங்கும்போது ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்குமுலேஷனு இல்லைன்னா வந்து ஏதாவது கன்சல்டேஷனு அந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய லாஸ்ட் வீக் மண்டேலேருந்து ஸோ நம்மளோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து 13 இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா? இந்த அப்பில் தான் இருக்குது. அதாவது நம்ம லாஸ்ட் 1 வீக்கோட இது சொல்கிறேன் நான். அதனால் அப்பில் தான் இருக்குது. வீக்லி சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். வீக்லி கேண்டல்ஸ்டிக் போடுறேன். ஸோ லாஸ்ட் 2-3 வீக்ஸாக வந்து நமக்கு அப்பில் தான் இருக்குது. ஓகேவா?
ஸோ அதனால் லாஸ்ட் வீக் பொறுத்தளவுக்கு நமக்கு நல்ல ஒரு அப்ல தான் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நம்மளுடைய நெக்ஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா அப்பில் தான் போகும். பிகாஸ் எதனாலையும் கேட்டிங்கன்னா சப்ளை ஜோன் வந்து பக்கத்துலேயே இருக்குது. இந்த சப்ளை ஜோன் வந்து ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுக்கணும். அதனால் வந்து நமக்கு வந்து அடுத்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு சப்ளை ஜோன் வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிபினாசி நம்ம ஏற்கனவே ஃபிபினாசி வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அதை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம அதுலேயும் வந்துட்டு அந்த மூவ்மெண்ட்டை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏன் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறது யாருமே 100% வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து இப்போ நம்ம மண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட்டு நியூஸ் அது டெபெண்டன்சி வந்து நிறையா இருக்குது. ஆனால் வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் வந்து பாசிட்டிவ்ல போச்சுன்னா நெகட்டிவ்ல போச்சுன்னா இப்படி இந்தந்த ஸ்டேஜ்லாம் வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெயினாகவே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்குது அப்படின்னா, ஸோ இந்த இப்போ 10,000 இப்போ நாளைக்கு வந்து 10,685 இப்போ கீழே இறங்குது அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்து 10,640 இல்லைன்னா வந்து 10,013 அப்படி இல்லைன்னா வந்து 10,583 இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பிரேக் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தாராளமாக இப்போ இறங்கும்போது தாராளமாக வந்து இந்த ஒரு ஆப்ஷன் எடுக்கிறோம், கால் ஆப்ஷன் எடுக்கிறோம், புட் ஆப்ஷன் எடுக்கிறோம், கீழே இறங்குது இந்த இதில் ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறோம். இல்லைன்னா வந்து நிஃப்டியில் வந்து இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து ஏதாவது ஒரு நிஃப்டி கூட சேர்ந்து இறங்கக்கூடிய ஸ்டாக்ஸில் ஏதாவது நம்ம ஒரு செல்லிங் ஒன்று போடலாம். போட்டோம்னா கிட்டத்தட்ட இங்கே தாராளமாக இங்கே வந்து இந்த லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து செல்லிங் எடுத்தோம்னா அது அன்டில் வந்து இந்த லைன் கிராஸ் பண்ணுற வரையும் நம்ம வந்து செல்லிங் அப்படியே வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சு நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். இன்கேஸ் வந்து இதையும் ப்ராஃபிட் பிரேக் பண்ணுச்சுன்னா அது இதுலேயே நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஒன்று சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைஞ்சிட்டாவே வந்து மோஸ்ட்லி ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் நம்மளுடைய ப்ராஃபிட்டையும் லாஸையும் வந்து ஈஸியாக கவரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம இன்கேஸ் நம்ம வாங்கிட்டோம் தெரியாமல் இந்த இதில் வாங்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த இதில் வெயிட் பண்ணலாம். இந்த இதில் இன்கேஸ் வந்து இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஓகே நம்ம அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணக்கூடாது, நம்ம லாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு லாஸ் மட்டும் புக் பண்ணிட்டு ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ அதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து பேஸ் பண்ணி வரையது ரீசனே அதுதான். நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டுக்குள்ளேயே பார்த்து பை அண்ட் செல் பண்ணிக்கணும். அதே மாதிரி சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன் வந்து ரீச் பண்ணுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சப்ளை ஜோன் பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னாவே அங்கே வந்து செல்லிங்லாம் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செல்லிங் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாவே அங்கே வந்து செல்லிங் நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் வந்து நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதுக்கு எந்த மாதிரி டேரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து நிஃப்டியோட டெரிவேட்டிவ்ஸ் வந்துருங்க. அதாவது நம்ம ஆப்ஷன் இருக்குல்ல, புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து என்ன பார்க்கணும்னா, ஸோ எந்த பக்கம் வந்து மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது இங்கே 25 கோடியே 69,36,3600 சொல்லி இருக்கு. சாரி தப்ப படிச்சுட்டு வர நிமிஷம். சரி, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ 2,56,93,600 இருக்குது. இப்போ 2 கோடி 2.5 கோடி கிட்ட இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடி இருக்குது. அதாவது இப்போ இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் வந்து பாசிட்டிவ் அப் ட்ரெண்டுக்கான ஒரு வாய்ப்பு தான் டெக்னிக்கலாக சார்ட்டில் பார்த்தோம் நம்ம. ஓகேவா, அதேமாதிரி சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோனு அதேமாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு லாஸ்ட் வீக்கோட மூவ்மெண்ட்டு எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அப் ட்ரெண்டில் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் வீக்கோட மூவ்மெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இல்லை நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே கிட்டத்தட்ட வந்து இங்கே 2,40,2,2,500,000 கோடி பேர் தான் வந்து இங்கே வந்து 2.5 கோடி ஐஓஎஸ் வந்து 2.5 கோடி தான் வந்து இங்கே இருக்குது. அதே இதே வந்து மார்க்கெட் டவுனில் போகும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 4 கோடி பேர் இருக்கிறாங்க. 4 கோடி கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக வந்து இப்போ ஐஓ சேஞ்சஸ் வந்து எங்கே நடந்திருக்குது அப்படிங்கிறது இந்த வீக்கில் எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது இப்போ மார்க்கெட் வந்து இது பாசிட்டிவ் முடிஞ்சுங்காட்டி இந்த ஃப்ரைடே வந்து இதெல்லாம் மைனஸில் போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1,50,000 ரைட்டிங் ஆயிருக்கு, வெளியே வந்து ரைட்டிங் ஆயிருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து வெளியே போய் ஐஓ சேஞ்சஸ் வந்து வெளியே போயிருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வந்து இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக வந்து
வெளியே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து எல்லாமே செல்லிங் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நெகட்டிவ் ட்ரெண்டில் பாருங்களேன், அதாவது மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படிங்கிறதுக்கு ஸோ இங்கே எல்லாமே வந்து பையிங் என்ன ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதோடைய குவான்டிட்டிஸ் வந்து ஸோ இங்கேருந்து இங்கே வராங்க எல்லாமே. ஸோ என்ன ஆகும், உனக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து இங்கே வந்து புட் சைடு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாயிரும், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாம் வந்து எப்படி பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெயினாக வந்துட்டு நம்மளுடைய மூவ்மெண்ட் ஃபுல்லாகவே நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் நம்மள மாதிரி ஒரு ட்ரேடர்ஸ் நினச்சா தான் ஒரு ஸ்டாக்கே ஏறும் இறங்கும். அது நம்ம பையிங் அண்ட் செல் சேம் கான்செப்ட் தான். பையர்ஸ் இருந்தால் தான் செல் பண்ண முடியும், செல்லர்ஸ் இருந்தால் தான் பை பண்ண முடியும். பையிங் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு தான் வந்துட்டு ஃபுல்லாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நான் இந்த டெக்னிக்கல் சார்ட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்துட்டு மார்க்கெட் வந்து அப்படி தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பக்கமாக வந்துச்சு. இப்போ சப்ளை அண்ட் மேஜர் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வந்து ரொம்ப கிட்டத்தில் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி வந்து இன்னொன்று வந்து எப்படின்னா கிரிட்டிக்கல் சப்போர்ட் லெவல் இருக்குது அப்படிங்கிறது, கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது அப்படிங்கும்போது இதோடைய பிரேக் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்கேஸ் வந்து பாசிட்டிவ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து 10,800 வந்து டச் பண்ணணும். 10,850க்கு மேலே கிராஸ் பண்ணுறக்கூடிய 10,850 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி அந்த இப்போ இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் லெவலை வந்து கிராஸ் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா, அதாவது பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சுன்னா அது மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குங்காட்டி நம்மளால கரெக்டாக இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் இப்போ நம்மளோட டெக்னிக்கல் சார்ட்டை வச்சு பார்க்கும்போது அது பாசிட்டிவ் கொஞ்சம் அதிகமாக ஒரு 100 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, 100-150 பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பைரி டேட் வந்து 29 எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ இந்த 29 எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து இன்னும் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமானு சொல்லிட்டு ஒரு சப்ளை நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து அங்கே இருக்குது. ஐஓ சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இந்த ஆப்ஷன் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இன்னும் ஆப்ஷன் பற்றி தெரியணும் அப்படின்னா என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் வந்து ஆப்ஷன் சொல்லிட்டு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த ஐஓனா என்ன, ஐஓ சேஞ்சஸ்னா என்ன, அதுக்கு இருக்க இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி எப்படி மார்க்கெட் நிஃப்டி வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து அதில் கிளியராக சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இதனால் நம்ம மார்க்கெட் வந்து இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து டவுன், அதாவது மார்க்கெட் நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது, டெக்னிக்கலாக இண்டிகேட்டர் வச்சு பார்க்கும்போது அது வந்து மூவ்மெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதாவது பாசிட்டிவில் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது. இதே வந்துட்டு நம்மளுடைய ஐஓ சேஞ்சஸில் வச்சு பார்க்கும்போது நெகட்டிவில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது அப்படியே சூப்பர் ட்ரெண்ட் போட்டு அப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, சூப்பர் ட்ரெண்ட் போடும்போது அது ஆல்ரெடி வந்து டெய்லி சார்ட்டில் வந்து பாசிட்டிவ் திரும்பிச்சு. ஆல்ரெடி 7ஆம் தேதி வந்து பாசிட்டிவ் திரும்பி மேலே போயிட்டுருக்கு மெயினாக ஒன்று. அதே மாதிரி வீக்லி சார்ட்லேயும் வந்து அது பாசிட்டிவ், வீக்லி சார்ட்டில் வந்து பாசிட்டிவ் திரும்பல ஒன்றும் அப்படியே தான் இருக்குது. அதனால் ரொம்ப லாங்கில் இருக்குது, அதனால் ரொம்ப கஷ்டம். அது நம்ம அவ்வளோ சீக்கிரம்லாம் போகாது. அப்புறம் மந்த்லி சார்ட்டில் வந்து ஆல்ரெடி வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் திரும்பிடுச்சு. ஓகேவா? அது ஆல்ரெடி இருக்கிறது தான் பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. மந்த்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு அது இயர்லி பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அது அதனால் அப்படி இருக்குது. டெய்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து லாஸ்ட் ஒரு 4 டேஸ் முன்னாடியே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 10 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அது வந்து பாசிட்டிவ் திரும்பிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக நாளைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கான, நெக்ஸ்ட் வீக் வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த நம்ம மணி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து என்னென்ன செக்டர் வந்து நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். ஸோ அதில் வந்து எது ஹையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து ஹோம் பேஜ் போனீங்கன்னா இங்கே ஹோம் பேஜ் போயிட்டு இந்த இடத்துல இங்கே இந்த லைனை கிளிக் பண்ண 4 லைனுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும். இதை செக்டர் வைஸ்ன்னு போனீங்கன்னா செக்டர் வைஸில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இது ஆக்சுவலி இந்த டேட்டா வந்து மணி கண்ட்ரோலில் இருந்து எடுத்தேன். நீங்களும் வேணும் எடுத்துக்கலாம் மணி கண்ட்ரோலில் இருந்து. இது இந்த இடத்துல வந்து நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்னு இருக்குல்ல, பிஎஸ்சி பேங்க் இருக்குல்ல, அதே மாதிரி நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் போங்க. அதில் போயிட்டு அங்கே என்னென்ன ஸ்டாக்கு மொத்தமாக 12 ஸ்டாக் தான் இருக்குது மொத்தமாகவே. அந்த 12 ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் காட்டுச்சு அப்படிங்கிறது ஒன்றா நீங்கள் வந்து அதோடைய டெக்னிக்கலும் அதோடைய ஃபண்டமெண்டல் எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து அதிகமாக இருக்கிறது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா 52 வீக் ஹையில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது ஹையில் வந்து பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்லேயே இருக்கும். இது லோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது அதில் இந்த லாஸ்ட் 1 வீக்காக பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்கு அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் கொடுக்கும். அதனால் கீழேருந்து மேலே ஏறிட்டு இருக்கும். ஸோ 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்து நீங்கள் வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பையிங் வந்து எடுக்கலாம். ஓகே.